Assalamualaikum. Hi everyone. Welcome back to INL Recipes. இன்றைக்கும் வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான பிஸ்கட் புடின் ரெசிபி ஒன்று தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பிஸ்னஸாகவும் செஞ்சு கொள்ளையிலும் அதோட வந்து வீட்டுக்கு எப்படி செய்கிறேன்னும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாகவே செய்யலுமான ஒரு மெத்தட் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பிஸ்னஸாக செய்கிறேன்டாலும் ஆர்டருக்கு செய்கிறேன்டாலும் இந்த மாதிரி உங்களுக்கு கப்பில் போட்டு செஞ்சு கொள்ளையிலும். இது வந்து நான் எப்போயுமே காட்டுற அந்த கப்பை விட கொஞ்சம் பெரிய கப் உண்டு. டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறேன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்ல வேணும். என்னாண்டா நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறீங்க, இந்த கப்பெல்லாம் எங்கே வாங்கிறீங்க, எவ்வளோண்டு கேட்குறீங்க. நான் வந்து இருக்கிற இடம் வேறு யாருக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து எங்கள்கிட்ட ஊரில் உள்ள ஷாப்பில் தான் நான் வாங்குவேன். கேக் ஐட்டம் வாங்குகிற இடங்களில் இது வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வாங்கி கொள்ளையிலும். ஆன்லைனில் கூட உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளையிலும். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 250 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த பட்டர் வேணுன்றாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். உங்களுக்கு மெடோலியும் யூஸ் பண்ணையிலும், எக்ஸ்ட்ராவும் யூஸ் பண்ணியலும், எந்த பட்டர் வேணுன்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட வந்து ஐசிங் சுகரும் எந்த பிராண்டில் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நல்லா சலிச்சு கொள்ள வேணும். நாங்கள் சலிக்கிறோம் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா சலிச்சு கொள்ள வேணும். அதுக்கு வந்து நான் கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்க்குறேன். ஃபுல்லாக 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இந்த புடின் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோடனே வந்து ஈஸியாகவே செட் ஆகிரும். அந்த மாதிரி டேஸ்ட்டான ஒரு நல்ல புடின் ஒன்று தான் இது. உங்களுக்கு கடையாலெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலையே உங்களோட சின்னவங்களுக்கு இந்த புடினை செஞ்சு கொடுத்துக்கொள்ளையிலும். அதோட வந்து நீங்கள் ஒரு கப் எவ்வளோக்கு விற்கிறீங்க சிஸ்டர், எவ்வளோக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. எல்லா வீடியோலையும் கேட்குறீங்க, நானும் சொல்கிறேன். என்னடா வந்து நீங்கள் சாமான் எடுக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கப்ட அளவை வந்து நீங்கள் எல்லா சாமான்ட விலையையும் போட்டு ஒரு கப்ட அளவை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் எடுக்கிற சாமான்ட அளவுக்கு தானே அந்த கப்ட அளவு கொண்டு வரும். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட மாச்சல் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன நெஸ்கஃபே சஷி பேக்கெட் ஒன்று சேர்க்குறேன். இதை வந்து சேர்த்தா ஒரு காஃபி அதோட சாக்லேட் டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் உண்டு, நல்ல ஒரு அரோமா உண்டு வரும். அதனால தான் நான் வந்து நெஸ்கஃபே கொஞ்சம் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து நெஸ்கஃபே மற்ற சஷி இல்லாட்டி இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும். உங்கள்கிட்ட நெஸ்கஃபே இருந்துச்சுன்னா அப்படி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த புடினோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்பயும் போல் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த மில்கில் வந்து எல்லாத்தையுமே அந்த நாங்கள் சலிச்சு வச்சதில் சேர்க்குறதில்ல. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா தாராளமாக போதும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பீட்டரை வச்சும் கொஞ்சம் பீட் பண்ணி கொண்டாலும் வந்து நல்லாவே எல்லாமே லம்ஸ் இல்லாமல் கரைஞ்சிரும். எனக்கு வந்து இது லேசி மாதிரி, விஸ்கை வச்சு விஸ்க் பண்ணுறது லேசி மாதிரி, அதனால நான் வந்து பீட் பண்ணாமல் விஸ்க் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட சேனலில் வந்து பிஸ்கட் புடின் ஒரு பழைய வீடியோ ஒன்று இருக்கும். அது வேணும்னா லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் சேனலுக்கு போய்த்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து விப்பிங் க்ரீம் சேர்த்து நான் செஞ்ச ஒரு பிஸ்கட் புடின் தான். அது வந்து சூப்பராகவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீமை யூஸ் பண்ணி எங்களுக்கு பிஸ்னஸ்க்கெல்லாம் செய்யலாம். அதோட வந்து ஆர்டர்ஸ் வந்தாலும் செய்யலாம். ஏன்னா விப்பிங் க்ரீம் வந்து இப்போ 200 ml வந்து 1000க்கும் மேலே போகுது, 1100 மாதிரி வருது. அதனால் வந்து விப்பிங் க்ரீம் இல்லாமல் நாங்கள் வந்து செஞ்சு கொள்ள போகிறோம். இப்போ நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கிறேன். அதோடு வந்து நாங்கள் அந்த 3 டேபிள் ஸ்பூன் தானே மில்க் போட்டோம், அதை வந்து நான் வேறு ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கொண்டேன். இப்போ இந்த கப் எடுத்து இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்த கப் தான். இதை வந்து இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாங்கள் செஞ்சு வச்ச மிக்சரை இதில் போட்டுட்டு இப்போ வந்து இந்த மில்கில் வந்து பிஸ்கட்டை டிப் பண்ணி நாங்கள் எடுக்க போகிறோம். மிச்சம் நேரம் டிப் பண்ண தேவையில்லை, டக்குன்னு இப்படி டிப் பண்ணினோன்னே எடுத்துருங்க. அப்போ நல்லா சாஃப்டாக எங்களுக்கு பிஸ்கட் புடின் கிடைக்கும். இல்லாட்டி கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பூனால் எடுக்கக்கொள்ள ஹார்டாக இருக்கும். இப்போ இது வந்து பசந்தான் இதில் அடுக்கி கொள்ள வேணும். இந்த மாதிரி ஒரு பிஸ்கட்டையும் டிப் பண்ணி நல்லா அழகாக அடுக்கி கொள்ள வேணும் இதில். அதோடு வந்து இதுக்கு மேலே நாங்கள் லேயராக தான் நாங்கள் வந்து இதை பிஸ்கட் புடினை வந்து நாங்கள் செஞ்சு கொள்கிறோம். இதுக்கு மேலே திருப்பியும் 2 டேபிள் ஸ்பூன் இந்த மிக்சரை போட்டு திருப்பியும் மேலால் வந்து பிஸ்கட்டை அடுக்கி கொள்ள வேணும்.
உங்களுக்கு வந்து ஆர்டர் இல்லாமல் வீட்டுக்கு செய்கிறதா இருந்தாலும் ஒரு 30 இது மாதிரி அடுக்கி இதே மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். விப்பிங் க்ரீம் போட்டு செய்கிறேன்னா இன்னமும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். ஆனால் விப்பிங் க்ரீம் வந்து இப்போ எடுக்கிறது வந்து கொஞ்சம் மிச்சமே அந்த பிஸ்னஸ்க்கு வந்து சரி வராது. வீட்டில் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறேன்னா உங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீம் போட்டும் செஞ்சு கொள்ளையிலும். நீங்கள் அந்த வீடியோவையும் பார்க்கலாட்டி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் நான் பேசுகிறதெல்லாம். அதெல்லாம் கணக்கெடுக்க வேணாம். ஏன்டா பழைய வீடியோன்றது அது. உங்களுக்கு வேணும்னா அதில் உள்ள ரெசிப்பியை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்து நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இப்போ வந்து நான் எல்லா பிஸ்கட்டையும் இந்த மாதிரி அடுக்கிட்டு இதை வந்து மேலால் போட்டு இந்த பிஸ்கட் புடின் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி தான் இதே கப்பில் நான் எல்லாத்தையும் இதே மெத்தடில் நான் செஞ்சு கொள்கிறேன். செஞ்சு இப்போ ஒரு ஓரத்தில் வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகுறதுக்கு வைக்க வேணும். அதுக்கு நான் வந்து 100 கிராம் குக்கிங் சாக்லேட் எடுத்துக்கிறேன். இந்த குக்கிங் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து அதுக்கு மேலே வச்சு நான் வந்து டபுள் பாயில் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு 1½ டேபிள் ஸ்பூன் நான் மில்க் சேர்க்குறேன். நீங்கள் வந்து டிப் பண்ணின மில்க் வந்து மிஞ்சிச்சுன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த மில்கே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். அதில் வந்து போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிக்கொள்ள வேணும். நான் வந்து லேயர் ஜெல்லி புடின் ஒன்று ஏற்கனவே செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த மெத்தட்லேயும் அதே இந்த பிஸ்கட் புடினை வந்து அந்த கப்லேயும் உங்களுக்கு செஞ்சு கடைக்கு கொடுக்குறனாலும் கொடுத்துக்கொள்ளையிலும். ஆர்டர்ஸ் நிறைய வந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த கப் வந்து தாராளமாக அதில் செஞ்சு கொடுத்துக்கொள்ளையிலும். இப்போ இதுக்கு மேலே வந்து நாங்கள் மெல்ட் பண்ணின சாக்லேட்டை இதில் சேர்க்குறேன். சாக்லேட்டை வந்து இப்படி மேலால் ஊற்றினோடனே இதுக்கு வந்து நல்ல ஒரு லுக் கொண்டு வரும். அதோட வந்து கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். அதுக்காக தான் சாக்லேட் நாங்கள் சேர்க்குறேன். அப்படி சாக்லேட் சேர்க்காமையும் இந்த புடின் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் சாக்லேட் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 2 hours எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா செட் ஆகிரும். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் கடிப்படுறதுக்கு இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து வேண்டியது இதில் ப்ளம்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளையிலும். கேஷ்யூ நட்ஸ் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் கடைக்கு கொடுக்குறனாலும் ஆர்டர்ஸ்க்கு எடுக்கிறனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கூடையாக கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தோண்டா தான் அவங்களுக்கு வந்து வாங்குறவங்களுக்கு கஸ்டமர்ஸ் திருப்பியும் எங்கள்கிட்டே வருவாங்க. அதோட வந்து உங்களுக்கும் வந்து மனசுக்கும் நல்லா இருக்கும். அவங்களுக்கு சூப்பரான ஒரு பிஸ்கட் புடின் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 hours போகிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துட்டேன். இது சூப்பராகவே செட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து எங்களோட யம்மியான சாக்லேட் பிஸ்கட் புடினை டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து உங்களோட சின்னவங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி பிஸ்கட் புடின் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு வந்து இதே வந்து கப்பில் போடாமல் உங்களுக்கு ஒரு 31 போட்டு கூட உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிலும். அதுவும் வந்து நல்ல லேயராக பசுந்தாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணி எடுக்க போகல. இதே மாதிரி புடின் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அதோட வந்து ஆர்டர்ஸ் வந்தாலும் பயம் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரெசிபியை பார்த்து செஞ்சு கொள்ளையிலும். இப்போ வந்து லிட்டை மூடி இந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்க வேணும். கடைக்கு கொடுக்குறனாலும் மேலால் உங்களோட லேபிளை ஒட்டி அப்படி கொடுத்துக்கோங்க. என்ன சரி உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றின டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து இன்ஷா அல்லாஹ் ஏழுமான மாதிரி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதோட வந்து இது நோ பேக் டெசர்ட் ரெசிபி ஒன்றுனால உங்களுக்கு வந்து ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். பேக் பண்ண தேவையும் இல்லை. அதோட வந்து ஃப்ரிட்ஜில் எங்களுக்கு வைக்காட்டியும் இது வந்து செட் ஆகிடும். சும்மாவே ஃப்ரிட்ஜில் வைக்காமையும் உங்களுக்கு இதை செஞ்சு கொள்ளையிலும். ஆனால் இந்த புடின் வந்து கூலாக இருந்தால் தான் சூப்பராகவே இருக்கும். கூலாக தான் எப்படியுமே டெசர்ட் சர்வ் பண்ணுறேன். அப்போ வந்து நல்லாவே டேஸ்ட் கூடவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from my annual recipes. Thank you so much for watching.